Hey guys, welcome back to our channel. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு. சரி, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாப் 10 ஓடிடி ஓடிடில ரிலீஸ் ஆகிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், ஓடிடினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான் பிரைம் வீடியோ, இந்த நெட்ஃபிளிக்ஸ், ஜியோ ஹாட் ஸ்டாரு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஓடிடி ஆப்ஸ் எல்லாத்துலயும் என்னென்ன படம் இந்த வீக்ல ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீக் ஏன் ப்ரோ நீ எடுத்திருக்கேன்னு கேக்குறீங்க. இந்த வீக்ல தான் நம்ம மெயினான தியேட்டர்ல இருக்கிற படம்லாம், மெயினா நல்ல படம்லாம் இந்த வீக் தான் ஓடிடிக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஓடிடில வளர லைட்டா எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால கொஞ்சம் வளர்றேன். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் ஓடிடில வரப்போற படத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வித் டேட்டோட சொல்ல போறேன், என்ன டேட்ல வரப்போகுது. சில படத்துக்கு மட்டும் டேட்லாம் இன்னும் எக்ஸாக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணல. பட் அனௌன்ஸ் பண்ண படத்துக்கு டேட்டோட சொல்றேன். நம்ம வளர பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட இங்க நான் எழுதி வச்சிருக்கேன் அந்த 10 படத்தையும், அதனால கொஞ்சம் பாத்துக்கிறேன். நம்ம டாப் 10 ரிலீஸ்ல வந்து 10th பிளேஸ் பாத்தீங்கன்னா பலன் தி பாய். இந்த படம் தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் படம். இது வந்து தமிழ் டப்ல வருது. நீங்க பாக்கணும்னாலும் பாத்துக்கலாம். இது வந்து ஒரு டாப் 10 பிளேஸ்ல இருக்கு. இது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ. எஸ், அமேசான் பிரைம் வீடியோ வச்சிருந்தீங்கன்னா இது நீங்க தாராளமா பார்க்கலாம். இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது ப்ரோன்னு கேட்டா இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. எக்ஸாக்டா டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நீங்க வந்து இந்த வீக்கை எப்ப வேணா நீங்க போயிட்டு பாத்துக்கலாம். இந்த வீக்ல ரிலீஸ் ஆயிடும். மோஸ்ட்லி இந்த வீக்ல கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடும் இந்த படம் பலான் தி பாய். இது வந்து யார் யாருக்கு கேட்டா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். இதுதான் நம்மளோட 10th பிளேஸ். நம்மளோட 9th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா த ஃபியூரியஸ். இதுவும் இங்கிலீஷ் படம் தான். என்ன ப்ரோ எல்லாமே இங்கிலீஷ் படமா சொல்றேன், எங்களுக்கு தமிழ் படமே இல்லையான்னு கேட்கிறா. தமிழ் படம் தான் எடுத்துட்டு வரேன். இங்கிலீஷ் படம் தான். நம்ம டாப் 10 9 எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஃபுல் தமிழ் படம் தான் இருக்கும். நம்ம 9th பிளேஸ் த ஃபியூரியஸ். இதுவும் நம்ம இந்த வீக்ல தான் ரிலீஸ் ஆகும். இது வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நம்ம ரிலீஸ் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு ஆக்ஷன் மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம். நீங்க வந்து ஒரு ஆக்ஷனு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படத்துக்காக ரொம்ப நாள் காத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் உங்களுக்கான படமா இருக்கும். இந்த படம் பேரு த ஃபியூரியஸ். இதுதான் நம்மளோட டாப் 9th பிளேஸ்ல இருக்கு. அண்ட் நம்மளோட 8th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா போலேவார்ட்னு ஏதோ ஒரு படம் இருக்கு. வாயக்கம் நுழைய மாட்டேங்குது. இதுவும் இங்கிலீஷ் படம். இதுவும் இந்த வீக் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான ஆக்ஷன் மூவி, ஒரு த்ரில்லிங்கான ஆக்ஷன் மூவி. நீங்க நைட் டைம்ல ஒரு த்ரில்லிங் மூவி பார்க்கணும்னா இந்த போலேவார்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லிங் மூவியா இருக்கும். இது வந்து தியேட்டர்ல வந்துச்சு, இப்போ ஓடிடில வருது. இது எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா சோனி லைவ், சோனி எல்ஐவின்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த நம்ம போலேவார்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வீக்ல கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடும். நீங்க பார்க்கணும்னா ஒரு த்ரில்லிங் மூவி, ரொம்ப த்ரில்லிங் மூவிலாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கானதா இருக்கும். அண்ட் நம்மளோட 7th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முசாஃபிர் கெஃபே. என்னடா படமே ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்காதீங்க. முசாஃபிர் கெஃபே இதுவும் ஒரு இங்கிலீஷ் படம் தான். இதுவும் தமிழ் டப்ல தான் வந்து நான் இப்ப சொல்ற இந்த 4 படமும் இங்கிலீஷ் தான். இதுவும் எல்லாமே இந்த வீக்ல வாரத்துல ரிலீஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி, நல்லா ஃபீல் குட் ஸ்டோரி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் குட் படம் உங்களுக்கானதா தான் இருக்கும். இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹா. ஆனா ஆஹான்னு சொல்றேன்னு கேட்காதீங்க, ஏஹெச்ஏ இந்த பிளாட்ஃபார்ம், ஆஹா பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க ஏதாச்சும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் தைரியமா பாத்துக்கலாம். இதெல்லாமே நீங்க வந்து ஹெச்டி குவாலிட்டியில சூப்பரா பார்க்கலாம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படியோ. அண்ட் நம்மளோட 6th பிளேஸ்ல இருக்கு பார்த்தா த சூப்பர் மேரியோ கேலக்சி. இந்த படம் தான் வந்து ஒரு கொஞ்சம் மோஸ்ட் அவைட்டட் மூவினே சொல்லலாம், இந்த சூப்பர் மேரியோ கேலக்சி. இது வந்து என்ன டேட்ல ரிலீஸ் ஆகுதுங்கன்னா ஆகஸ்ட் 7. இந்த டேட் தான் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 7 அன்னைக்கு தான் இந்த சூப்பர் மாரியோ கேலக்சி ரிலீஸ் ஆகுது. அண்ட் இது வந்து யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்ஸ், ஃபேமிலி இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி யார் வேணாலும் பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரைம் வீடியோ, அந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுது. அமேசான் பிரைம் வீடியோ. எஸ், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அமேசான் வீடியோல தாராளமா பார்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும் இந்த படம். அண்ட் நம்மளோட 5th பாத்தீங்கன்னா ரெசார்ட். இது வந்து படம்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது வந்து ஒரு வெப் சீரிஸ். இது வந்து ஒரு சஸ்பென்ஸான வெப் சீரிஸா இருக்கும். ரெசார்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி
நிறைய டாக்லாம் வந்திருக்கு, சூப்பரா இருக்குன்னு. இந்த ரெசார்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது ஒரு ஒரு வெப் சீரிஸ், இது நாட் அ மூவி. ஸோ இதுவும் ஆகஸ்ட் 7 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுதுன்னா ஜியோ ஹாட் ஸ்டார். எஸ், ஜியோ ஹாட் ஸ்டார் தான் இந்த ரெசார்ட்ன்ற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. நீங்க பார்க்கணும்னா நீங்க ஜியோ ஹாட் ஸ்டார்ல சூப்பரா இந்த வெப் சீரிஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட 4th பிளேஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படம். என்ன படம்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 100 சாமி. எஸ், நிறைய பேர் இந்த 100 சாமிக்கு கொஞ்சம் காத்திருந்திருப்பீங்க எப்போ வரும்னு. இதுவும் ஆகஸ்ட் 7 தான் ரிலீஸ் ஆகும், நம்ம டேட் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டு நீங்க வந்து ஆகஸ்ட் 7 தான் மோஸ்ட்லி எல்லா படம் வந்துட்டு இருக்கு. இந்த சாமி வந்து மோஸ்ட்லி இந்த படம் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு தமிழ் ஆடியன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னா இந்த படம் உங்களுக்கானதா மட்டும்தான் இருக்கும். ஸோ அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தியேட்டர்ல நம்ம ரிவ்யூ கூட சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் நிறைய பேர் 100 சாமி படம் சூப்பரா இருக்குன்னு சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க பாக்கணும்னா இதுல ஜிபேல பாத்துக்கலாம். எஸ், இந்த 100 சாமி படம் ஜிபேல உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 7 அன்னைக்கு தானு ஜிபேல வந்து நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட 3rd படம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்னு ஒரு படம் இருக்கு. இந்த படமும் சூப்பரா இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு எமோஷனலான படம். நீங்க வந்து ரொம்ப நேரம் சிரிச்சு ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எமோஷனலா பார்க்கணும் இந்த படம் பார்த்துக்கோங்க, உயிர்ன்ற படம். இது வந்து எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 4 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 4னா நாளைக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க தாராளமா பார்க்கலாம் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இந்த உயிர். இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம் ஏன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் ரிலீஸ் ஆகுது. நீங்க அந்த வெப் சீரிஸ், ரெசார்ட் வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இது பாத்துக்கோங்க. எல்லாம் அது பார்த்ததுக்கு அப்புறம் எப்ப வேணா பாத்துக்கோங்க. அது வெப் சீரிஸ், இது வந்து படம். இந்த உயிர்ன்றது ஒரு படம். இதுவும் ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஒரு எமோஷனலா படமா சூப்பரா இருக்கும். நம்மளோட 2nd பிளேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சுகுமாரி இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது. எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 7 நல்ல ஃபார் ரீசன். அந்த மாதிரி ஆகஸ்ட் 7 தான் நமக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படமும். இதுவும் ஓடிடி. எந்த பிளாட்ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா இது வந்து அமேசான் பிரைம் வீடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த சுகுமாரி எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டா ஒரு என்டர்டைன்மெண்டான படம். நீங்க என்டர்டைன்மெண்ட்காக காத்திருந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்காக பார்க்கணும் இந்த ஒரு படம் நீங்க சூப்பரா பார்க்கலாம். சுகுமாரி சூப்பரா பாருங்க. எதுல பார்க்கணும்? அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு ஆகஸ்ட் 7 அன்னைக்கு வரும். ஸோ தாராளமா பார்த்துட்டு தாராளமா பாருங்க. இந்த படமும் ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபீல் குட் ஸ்டோரி சூப்பரா இருக்கும். அண்ட் நம்மளோட 1st பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் காத்திருந்து கேட்ட மூவி தான் இதயம் முரளி. வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்த இதயம் முரளி மூவி தான் நம்மளோட 1st பிளேஸ்ல இருக்கு. இது வந்து எப்போ நம்மளுக்கு ஓடிடில இறங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 அன்னைக்கு தான். தலை ஃபார் ரீசன் அன்னைக்கு தான் நம்மளுக்கு இறங்குது. ஆகஸ்ட் 7 அன்னைக்கு நீங்க தாராளமா போயிட்டு இதய முரளி படத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தியேட்டர்ல பாக்கலாம், ஓடிடில மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இது வந்து ஒரு மோஸ்ட் அவைட்டட் படமா ஓடிடில இந்த வீக்ல காணப்படுகின்றது. அண்ட் இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்டா நெட்ஃபிளிக்ஸ் தான் இப்படி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் பிரச்சனை, டிவிலேயே இல்ல. மீதி எல்லாமே வச்சாங்க. நெட்ஃபிளிக்ஸ் காசு அதிகமா இருக்குன்னு வைக்கல. நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கோங்க. இந்த படம் எல்லாத்தையும் எல்லா ஓடிடிலும் இல்லை, நான் சொன்ன ஓடிடில நீங்க சொன்ன படத்தையும் சூப்பரா பாத்துக்கோங்க. இதுதான் இந்த டாப் 10 படம் இந்த வீக்ல வந்திருக்க நம்ம வெளியான ஒரு ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் படம் பத்தி நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்து எந்த படம் பார்க்கலன்னு தெரியல. இந்த டாப் 10 படத்துல ஏதாச்சும் ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே 1, 2, 3, 4 அந்த மாதிரி போங்க. அண்ட் நீங்க இந்த டாப் 10 படத்துல ஆல்ரெடி ஏதாச்சும் தியேட்டர்ல பாத்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு மாசான வீடியோவில் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் அஞ்சன் லென்ஸ். நன்றி, வணக்கம், பை.